இன்னைக்கு ஆட்டோட தலை காலு குடலை வச்சு தான் சமைக்க போகிறோம். இது ஒன்று ஒரு டேஸ்ட்டில் இருக்கேன். அதை மொத்தமாக சமைக்கும் போது இன்னும் பயங்கரமான டேஸ்ட்டில் இருக்கேன். நம்ம எப்படி சமைக்கிறோம்ன்ற தொடர்ந்து பாருங்கள். வாங்க நம்ம சமைக்க போகலாம். ஆட்டோட தலை காலு குடலை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கழுவுன குடல், வாட்டி சுத்தம் பண்ணின தலை, நல்லா வாட்டி எடுத்த கால் சுத்தமாக கழுவிருக்கான். தலை கால் வேக வைக்க சட்டி வச்சுக்கலாம். நான் இது வரைக்கும் சமைச்சதில் நீங்கள் பார்த்தது வந்து இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் தாளிப்பெல்லாம் கொடுத்து தான் நான் கறியோ எலும்போ சேர்த்து சமைச்சதை பார்த்துருப்பீங்க. ஆனால் என் மனைவி வீட்டுக்குள்ளே வந்து கறி எலும்பாக இருந்தால் குக்கரில் வெறும் எலும்பு கறி போட்டு கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு மட்டும் போட்டு வேக வச்சுருவாங்க. அது நல்லா பஸ்பமாக வெந்துடும். சாப்பிட அவ்வளவு சாஃப்டாக இருக்கும். அந்த மெத்தடில் இன்றைக்கி நான் சமைக்க போகிறேன். நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். கேஸ் சிலிண்டர் ரொம்ப மிச்சமாக இருக்கும். அந்த மெத்தட்லேயே நம்ம இன்றைக்கி சமைச்சிருவோம். வெட்டி வச்ச ஆட்டு தலையும் காலையும் சேர்த்துடலாம். இன்றைக்கி கால் வந்து நம்ம முழு காலாக தான் சமைக்க போகிறோம். அப்போ தான் எடுத்து சாப்பிட சூப்பராக இருக்கும். பட்டை கிராம்பு சேர்த்துக்கலாம். அரைச்ச இஞ்சி பூண்டு பாதி அளவு சேர்த்துக்கலாம். தலை கால் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தலை காலுக்கு தகுந்த கல்லுப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கிடுவோம். கொதிக்கிற சுடுதண்ணியில் குடலை போட்டு 5 தடவை சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அரைவேக்காடு கால் வெந்துக்கிட்டு இருக்கு. அதோடு இந்த குடலை சேர்த்துக்கலாம். பாருங்கள், கால் அழகாக வெந்துக்கிட்டு இருக்கு. அதோடு நம்ம இந்த குடலை சேர்க்குறோம். குடல் தலை கால் இப்போ 3 சேர்ந்து வேகுது. தலை கால் நல்லா வந்துருக்கு. இந்த குழம்புக்கு முக்கியமானதே அரைமுடி தேங்காய், மிளகு, சோம்பு, கசகசா இது 3 நைஸாக அரைச்சி எடுத்து ஊற்றுனோம்னா குழம்பு அட்டகாசமாக இருக்கும். பாருங்கள், இதை நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஆஹா, அடடா, சூப்பராக அட்டகாசம் வந்துருங்க. குடல் கால் தலை இதை அப்படியே நம்ம வேறு சட்டியில் மாற்றிக்கிட்டு தாளிப்பு சேர்த்து வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி விட்டு மசாலா சேர்த்து இந்த கால் தலையை கொட்டி வதக்கி குழம்பு வச்சோம்னா கமண்டு அட்டகாசமாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளவு சூப்பராக இருக்கும். பார்க்கும்போதே பாருங்கள் எவ்வளோ அல்வா துண்டு மாதிரி வந்திருக்குன்னு. இதை அப்படியே இறக்கி எடுத்துகிட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம். சுத்தமான செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் சேர்த்துக்கிடுவோம். தலைகால் குழம்புக்கு தாளிப்பு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கலாம்.
நம்ம வைக்க போகிற இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் சின்ன வெங்காயத்தை 1-2 அரைச்சி வச்சுருக்கோம், சேர்த்துக்கலாம். அரைச்ச சின்ன வெங்காயம், தக்காளி சேர்த்துக்கலாம். அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்மளுக்கு எலும்பு வேகும் போதும் போட்டிருக்கோம், இப்போவும் நம்ம சேர்த்துருக்கோம். ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் வதங்கிக்கு இருக்க தக்காளி வெங்காயத்தோட மசாலா சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் சேர்த்துக்கிடுவோம். சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம். சீரகத்தூள் சேர்த்துக்கிடுவோம். மசால் பொடி சேர்த்துக்கிடுவோம். ஆட்டுக்கறி குழம்புக்கு ஆட்டு தலைக்கறி, ஆட்டு கால், குடல் எதுவாக இருந்தாலும் இந்த வீட்டு மசால் பொடி சூப்பராக இருக்கும். நம்ம எல்லாமே கையளவில் தான் போடுறோம், நம்ம இடக்கணக்கில் போடலை. ஏன்னா நம்மளுக்கு கையளவு தான் தெரியும். அது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், பக்காவாகவும் இருக்கும். அப்படியே இந்த மசாலாவோட பிரட்டி விட்டுக்கலாம். இந்த மசாலா எல்லாம் எண்ணெயிலே நல்லா ட்ரையாக ஃப்ரை ஆகும்போது பச்சை வாசனை அடிக்காது. மசாலா பாருங்கள் சூப்பராக எண்ணெயில் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்ச கறியை சேர்த்துக்கலாம். வேக வச்ச குடலு, கால், தலையை சேர்த்துக்குறோம். பாருங்கள் ஆயில் எண்ணெய் பிரிஞ்சு எப்படி இருக்குன்னு. இது நம்ம எண்ணெயே சேர்க்கலை, அந்த கறியில் இருந்த கொழுப்பு எசன்ஸ் இறங்கியிருக்கு. இது சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது. இந்த குழம்பு சாப்பிட்டீங்க அப்படின்னா 1 மணி நேரத்தில் கால் வலி, கை வலி, குறுக்கு வலி, இடுப்பு வலி எதுவாக இருந்தாலும் சரியாயிடும். ஏன்னா இதில் அத்தனை பொருளும் நம்ம சேர்த்துருக்கோம். அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடடடா, நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ண அந்த மசாலா கமகமகமகமன்ட்டு மணக்குது கறியோட சேரும்போது. குழம்புக்கு தகுந்த கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வைக்கிற இந்த குழம்புக்கு சுவையை கூட்டக்கூடிய கடைசியாக சேர்க்கக்கூடிய மசாலா என்னென்னா தேங்காய், கசகசா, மிளகு, சோம்பு அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கிடுவோம். இது ரொம்ப அட்டகாசமான சுவையாக இருக்கும். சேர்த்துக்கலாம் அரைச்ச மசாலா. குழம்புக்கு தேவையான மசாலா எல்லாம் சேர்த்து கொதிச்சுக்கிருக்கு. இப்போ கடைசியாக மூளையை சேர்த்துக்கிடுவோம். நம்ம ஆட்டு மண்டையிலேருந்து வெட்டி எடுத்த மூளை. அப்படியே இந்த குழம்பு கொதிக்கும் போது அப்படி போட்டோம்னா இதுதான் கடைசியாக சூப்பராக உடையாமல் வரும். கறி குழம்பு கடைசியாக கமகம்னு மணக்கணும்னா கருப்பு மிளகை அரைச்சி சேர்க்கணும். அதே இந்த மிளகை சேர்க்குறான். கடைசியாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சூப்பரான குடலு, காலு, தலைக்கறி குழம்பு ரெடியாக இருக்குது. அப்படியே அந்த மூளையும் பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு அருமையாக இருக்குது, உடையாமல். சூப்பராக கமகமன்னு ரெடியாக இருக்குது ஆட்டோட தலை, காலு, குடலு. இதை நம்ம வேக வச்ச பக்குவம் நான் முதல்ல சொன்னேன், என் மனைவி வேக வச்சது மாதிரி அப்படின்ட்டு. அது எப்படி வந்திருக்குன்றத சாப்பிட்டுட்டு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம இறக்கிக்கலாம். காலை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குண்டு. ஆட்டோட காலு, குடலு, தலை குழம்பு கமகமகமன்ட்டு நல்ல வாசனையாக இருக்குது. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. தண்ணியாக இல்லாமல் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் அப்படியே கிரேவி மாதிரி சூப்பராக இருக்குது. பாருங்கள் இந்த குடலெல்லாம் அப்படியே சாப்பாட்டுக்குள்ளே அப்படியே பிரட்டி அடிக்கணும். ஆட்டு தலைக்கறி, இது கண்ணோட பகுதி, இது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் அந்த ஓடுக்குள்ளே கண் இருக்குது, இது அப்படியே சாப்பிடணும்.
சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. ஆஹா, இந்த சாப்பாட்டுக்கும் இந்த குழம்புக்கும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. ஆட்டோட மியூலை அப்பா அடடடா, அருமையான டேஸ்ட். அவ்வளவு ருசியாக இருக்குது. டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. ஆட்டோட மூளை அது இந்த குழம்புல மிக்ஸ் ஆகும்போது இன்னும் அதிகமான டேஸ்ட்டாக இருக்குது. சூப்பர். இந்த மாதிரி ஆட்டில் உள்ள உறுப்புகளை சேர்த்து சமைக்கும்போது எல்லா சத்துக்களும் அதில் வந்து நம்ம கிடைக்கும். அதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்மளுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் கொடுக்கும். கறியாக சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஈரல், குடல், தலை, கால் இப்படி வாங்கி சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடலாம். ரொம்ப ருசியாக இருக்குது. நான் சமைக்கும்போது சொன்ன மாதிரி இன்றைக்கி இந்த கறியை வேக வச்ச பக்குவம் நாங்கள் வீட்டுக்குள்ளே சமைக்கிற மாதிரி தான் சொன்னேன். அதே பக்குவத்தில் நான் வேக வச்சேன். சூப்பராக வந்திருக்கு. காலெல்லாம் பார்த்தா தெரியும், ஒரு கறி கூட இல்லை. அப்படியே நல்லா கலண்டு வந்துருச்சு. இதே பக்குவத்தில் நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம ருசியாக இருக்கும். டேஸ்ட்டும் குறையாது. கறி வந்து எலும்பில் வேஸ்ட் ஆகாது. நல்லா எடுத்து சாப்பிட நல்லா அருமையாக இருக்கும். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்கும் நன்றி.